2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வர மே 4 நடக்க போறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது அந்த வாக்கு எண்ணிக்கையோட முடிவுல திமுகவுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னென்ன, அதிமுகவுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னன்னு நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னென்ன, நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னன்றத தெளிவா பார்க்கலாம். அப்படி தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு கட்சிக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னன்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் 2024 அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வந்தவர் விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, கரூர் சம்பவம், அதை தொடர்ந்து இப்ப எலெக்ஷன் சொல்லி எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. இதுல என்னன்னா, திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில ஜெயிப்பாரு, எந்த தொகுதியிலாவது ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா, எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்டு எடுப்பாருன்றத பத்தி பல பேர் பலவிதமான கருத்துக்களையும் அவங்களோட ஆசைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் உண்மையிலே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத என்னால கணிக்க முடியுதான்னு கேட்டா உண்மையிலே கணிக்க முடியல. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கழகம்னு சொல்லி 2 தொகுதியில போட்டிடுறாரு. அந்த தொகுதியில கடந்த கால தேர்தல் வரலாற்று மையமா வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றத பத்தி நம்மளோட கருத்தை நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கழகம்னு சொல்லி இந்த 2 தொகுதியிலுமே கண்டிப்பா 2வது இடத்தை பிடிச்சிருவாரு. இந்த 2 தொகுதியிலையும் திரு விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 40% வாய்ப்பு இருக்கு, தோக்கிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க நாட்கள்ல தன்னோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க்கை கரெக்டா போட்டாருன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 40 49 உயரும், தோக்கிறதுக்கான வாய்ப்பு 60 51 குறைகிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அந்த பாயிண்ட் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். இன்னொரு விஷயம் நாம தொடர்ந்து சொல்லிட்டே வந்திருக்கோம். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தன்னோட முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில போட்டிருந்தாரு. அந்த மாநாடு போட்ட சமயத்துல தாவேகாவுக்கு ஓட்டு போறதுக்காக ஒரு 100 பேர் தயாராகி இருந்தாங்கன்னா, அதன் பிறகு மதுரை மாநாடு, கரூர் சம்பவம், இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சொல்லி இது எல்லா விஷயங்களும் நடக்க அந்த 100 ஓட்டுல இருந்து நாளுக்கு நாள் ஒரு ஓட்டா அதாவது விஜய்க்கு ஓட்டு போறதுக்காக காத்திருந்த எல்லாருமே தங்களோட ஓட்டு போற முடிவை மாத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. அதாவது நாளுக்கு நாள் விஜயோட வாக்குகள் குறைஞ்சிட்டே வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பாயிண்ட்லயும் இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் நாம அப்படியே அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். திரு விஜய் அவர்கள் தான் போட்டியில 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விஜயோட வாக்குகள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாலும் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது தாவேகா இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, அவங்க கடைசியா தேர்தல் முடிவு வரும்போது எத்தனை பர்சன்ட் ஓட்டை எடுப்பாங்கன்றதெல்லாம் தெளிவா நல்லா கணிக்க முடியுதான்னு கேட்டா உண்மையிலேயே கணிக்க முடியல. அது எப்படி பாஸ், மற்ற எல்லா கட்சிக்கும் உன்னால கணிக்க முடியுது, தாவேகாவுக்கு மட்டும் கணிக்க முடியலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவேகா எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு எடுப்பாங்கிறது என்னால ஒரு மாதிரி கெஸ் பண்ண முடியுது. ஆனா அது கெஸ்ஸிங்கா மட்டும்தான் இருக்கு. திரு சீமான் அவர்கள் இவ்வளவு ஓட்டு எடுப்பாரு, திமுக திரும்ப ஆட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, அதிமுக முன்னால இருக்க சவால்கள் என்ன, திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடத்தை அறிவிச்சுட்டு திரும்ப பின்வாங்கின முடிவு சரியா இல்லையா, அன்புமணி ராமதாஸ் ஏன் போட்டியிடாம போனா சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கூட பேசியிருக்கோம். அப்படி அந்த விஷயங்களை பத்தி பேசும்போது அந்த விஷயங்கள் சரியா இல்ல தப்பான்றதை கம்பேர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு பாஸ்ட் டேட்டா இருந்திருந்துச்சு. ஆனா திரு விஜய் அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பத்தி கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு நம்ம கிட்ட எந்த பாஸ்ட் டேட்டாவுமே இல்லை. மே 4 ரிசல்ட் வந்தா மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் மாஸ் ஹீரோவா இல்ல டோட்டல் ஜீரோவான்றதையே எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாலுமே அது எல்லாமே ஒரு மாதிரி கெஸ்டிங் கணக்கு மட்டும்தான். அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம சொல்ற விஷயம் எப்படியா நடந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்ப திரு விஜய் அவர்களை பத்தின ஒரு கருத்து எனக்குள்ள இருந்தாலும் அந்த கருத்து கரெக்டான கருத்தா இல்ல விருப்பமான்றத சொல்றதுக்கு எனக்கு சரியான டேட்டா இல்லை. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு முன்னாடி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள்ல அவர் முதலமைச்சர் ஆகிறதுல தொடங்கி அந்த வாய்ப்புகள்ல திரு விஜய் அவர்கள் இந்தியாவை விட்டு தப்பி ஓடுற வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த எல்லா வாய்ப்புகள் நாம ஒவ்வொன்னா பார்க்க தொடங்கலாம். ரெண்டாயிரத்தி 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை மே 4 நடந்து முடியும் போது அந்த வாக்கு எண்ணிக்கையோட முடிவுல திரு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்று ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறாமான ஒரு ரிசல்ட் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதன் பிறகு இது தமிழ்நாடு இல்ல தளபதி நாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களா காமராஜர்ல இருந்து அண்ணா வரைக்கும், கருணாநிதியில இருந்து எம்ஜிஆர் வரைக்கும், ஜெயலலிதால இருந்து ஓ பன்னீர்செல்வம் வரைக்கும், எடப்பாடி பழனிசாமியில இருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும்னு சொல்லி பல பேர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஆனா இதுல யாருமே தன்னோட முதல் சட்டமன்ற தேர்தலையே முதலமைச்சர் ஆனதில்லை.
அதிமுக போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலையே ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடியே திரு எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. இப்படி இருக்கிறதுனால அரசியலுக்கு வந்த முதல் எலெக்ஷன்லயே போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லயே ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட திரு விஜய் அவர்கள் ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாடு தளபதி நாடா மாறினது மட்டும் இல்லாம அவர் அப்ப சொல்லலாம் என்னன்னு, கரியரோட பீக்கை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தனா தமிழ்நாட்டோட பீக்காவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லலாம். அதன் பிறகு அவர் எல்லாம் சொல்லலாம், தமிழ்நாட்டுல 2 பேர்களா போட்டி இல்லைங்க, தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் தான், அது தளபதியான விஜய் மட்டும்தான் சொல்லி திரு விஜய் அவர்கள் அவரை பத்தி அவரே பெருமையா பேசிக்கலாம். திரு விஜய் அவர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வந்துட்டாருன்னா தமிழ்நாடு தளபதி நாடாகிறது மட்டும் இல்லாம சிவாஜியால பண்ண முடியல, ரஜினிகாந்த் வரன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாரு, கமல்ஹாசன் வந்தாரு வந்து காணாம போயிட்டாரு, திமுகவுல போய் கரைஞ்சு போயிட்டாரு, டி ராஜேந்தர் வந்தாரு, கார்த்திக் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, ராமராஜன் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, சிரஞ்சீவி வந்தாரு, கருணாஸ் வந்தாரு, கங்கனா ரணாவத் வந்தாங்கன்னு சொல்லி சினிமாவில இருந்து பல பேர் அரசியலுக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்தவங்கள எம்ஜிஆர் என்டிஆர்னு சொல்லி ஒரு சிலர் முதலமைச்சராக கூட ஆகியிருக்கலாம். ஆனா அவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்ததுக்கும் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வரத்துக்குமான வித்தியாசம்ன்றது மலைக்கும் மடுவுமான வித்தியாசம். இதுல மலை யாரு? நம்ம திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தன்னோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க்கை சுத்தமாகவே போடலன்றது என்னோட கடுமையான விமர்சனம். அதை நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். அப்படி எந்த ஒரு உழைப்புமே போடாம பெரிய அளவுல பிரச்சாரமும் பண்ணாம எல்லா மாவட்டத்துக்கும் போல, எண்ணற்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு போல, அறிவிச்ச கூட்டங்கள் பலதை ரத்து பண்ணிட்டாரு. இங்க டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்ற ஒரே அதர பழத்தான விஷயத்த திரும்ப 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 சொல்லி குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாரு. காக்கி பேண்ட் போடுங்க, வெள்ளை சட்டை போடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரான்னு தெரியல. ஆனா அவர் சொன்னாரோ சொல்லலையோ அவருக்கு ஓட்டு போட வந்த பல பேர் அந்த காஸ்டியூம்ல வந்தாங்க, அந்த வீடியோவா போட்டாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பல விமர்சனங்கள் இருக்கும் போது திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவரு ஒரு கல்ட்டு ஃபிகரா ஏற்கனவே சினிமால இருக்காரு. ஆனா அவர் ஒருவேளை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வர பட்சத்துல அவர் சினிமாவில மட்டும் கல்ட்டு ஃபிகர் இல்லைங்க, தமிழ்நாடு அரசியல்ல ஏன் உலகத்திலேயே தி பெஸ்ட் ஃபிகரு திரு விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் சொன்ன காலம் போய் தமிழ்நாடு மக்கள் நாம எல்லாருமே அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வரலாமான்றது ஒரு வாய்ப்பு மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவரோட கட்சியை சேர்ந்தவங்களோ இல்ல அவங்க கட்சியை கலாய்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, தாவேகாவோட உத்தேச அமைச்சர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் நோக்கி நம்ம எண்ணற்ற விமர்சனங்களையும் ஃபன்னான பாயிண்டையும் சொன்னாலுமே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தனி பெரும்பான்மையோட வந்துட்டாருன்னா அது தமிழ்நாட்டோட ஒரு தலை சிறந்த வரலாறா மாறுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இதுல பின்குறிப்பு என்னன்னா, ஒருவேளை திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தேர்தல் முடிவுகிறப்ப தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆகி 5 வருஷத்தை ஆட்சி பண்ணாருன்னா 2031 மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது திரு விஜய் அவர்கள் 1996 அதிமுக ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க இல்லையா, அதே மாதிரி கண்டிப்பா படுதோல்வி அடைவாங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் கிட்ட என்ன இல்லை, ஹார்ட் ஒர்க்கும் இல்லை, ஹோம் ஒர்க்கும் இல்லை. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது அவருக்கு முன்னால் இருக்க 2வது வாய்ப்பு கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, அந்த ஆட்சியில முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சினாரியோவுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். திரு விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும் போது அவர் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்காது என்ன அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஏன் இந்த சினாரியோவுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவுன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். திரு விஜய் அவர்கள் யாரு, அவரு பக்கா மாசு, அவர் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வரவர் கிடையாது, தனியா தில்லா கெத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வரவரு. அதனால அவரு எப்பவுமே என்ன யோசிப்பாரு, தனியா ஆட்சி அமைக்கணும், நம்ம தான் தன்னிகரற்ற தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறவரு. அப்படி இருக்கும்போது அவரு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாதான் அது மாசு. அதுவே அவரு கூட்டணியோட தயவுல ஆட்சி அமைச்சா அதுல என்னங்க மாசு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியே நானும் அந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கதான் செய்யறேன். பட் பண்ணான விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒருவேளை திரு விஜய் அவர்கள் கூட்டணியோட தயவுல ஆட்சி அமைச்சாருன்னா அந்த விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குமான்னு கேட்டா அது பெரிய அளவுல பெருமையா தான் இருக்காது. ஆனா நாம முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமாவில இருந்து வந்து முதலமைச்சர் ஆனவங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் என்டிஆர்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் தான். அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆனாலும் சரி, கூட்டணியோட தயவுனால முதலமைச்சர் ஆனாலும் சரி, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாலே அவரோட லெகசி ஃபுல்ஃபில் ஆயிடும்.
அவர் 2031 படுதோல்வி அடைவாரா, அடைய மாட்டாரா, 2029 ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா, அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஒரே ஒரு நாள் உக்காந்தா கூட போதும், அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஆந்திரா என்டிஆர்னு சொல்லி முதலமைச்சர் ஆனவங்களை மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் அதோட போட்டியாளர்களா இருந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், சூர்யா, விக்ரம்னு சொல்லி இவங்க எல்லாரோட லெகசி அடிச்சு நொறுக்கி தமிழ் சினிமாவோட டாப் ஃபிகர், தமிழ்நாட்டு அரசியலோட தி பெஸ்ட் ஃபிகரா திரு விஜய் அவர்கள் உயர்ந்து வரதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து திரு விஜய் அவர்கள் முன்னாடி இருக்க மூணாவது ஆப்ஷன் எதிர்கட்சி தலைவராகிறது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லுன்ற மாதிரி தமிழ்நாட்டோட தலை சிறந்த எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டா வேற யாரு, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது எதிர்கட்சி தலைவரா வந்தாருன்னா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட தலை சிறந்த எதிர்கட்சி தலைவரா திகழ்வாரான்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே திகழ மாட்டாரு. ஏன்னா முதலமைச்சர் பதவின்றது என்னதான் உயர்ந்த பதவியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பதவினா அது எதிர்கட்சி தலைவர் பதவி தான். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாத கெடுன்ற மாதிரி ஒரு நாட்டோட இல்ல ஒரு மாநிலத்தோட எதிர்கட்சி தலைவர் சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் அந்த நாட்டோட முதலமைச்சர் தவறான திட்டங்களை, தவறான முடிவுகளை எடுக்காம மக்களுக்கு சரியான நடவடிக்கைகளையும் சரியான திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களோட கடந்த 2 வருஷம் அரசியல் செயல்பாட மையமா வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவரா செயல்படுறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்காது. திரு விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சரா கூட சிறப்பா செயல்பட்டுடலாம். ஏன்னா முதலமைச்சர் பதவின்றது அவர் கீழே எண்ணற்ற உதவியாளர்கள், எண்ணற்ற அரசு அதிகாரிகள், எண்ணற்ற துறை செயலாளர்கள் சொல்லி பல பேர் இருக்க போறாங்க, அமைச்சர்கள் இருக்க போறாங்க. அப்படின்னு சொல்லி அவருக்கு உதவுறதுக்கும் அவருக்கு ஐடியாஸை கொடுக்கறதுக்கும் அவருக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது அவருக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குறதுக்கும் எண்ணற்ற நபர்கள் இருப்பாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் பதவின்றது களத்துல இறங்கி போராட வேண்டிய ஒரு பதவி. ஆனா திரு விஜய் அவர்கள் கடந்த 2 வருஷத்துல எத்தனை முறை களத்துக்கு வந்தான்னு கேட்டா, எங்க களத்துல வந்து தோக்குறதுக்கு எங்க தளபதி படுத்துக்கிட்டே ஜெயிப்பாருங்க, பனையூர்ல இருந்தே ஜெயிப்பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கா மாஸ் கட்சியை சேர்ந்தவங்க பல பாயிண்ட்களை சொல்லலாம். ஆனா திரு விஜய் அவர்கள் படுத்துக்கிட்டே கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னா திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா களத்துக்கு வந்தே ஆகணும். திரு விஜய் அவர்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவர் களத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா திரு விஜய் அவர்கள் சிறந்த எதிர்கட்சி தலைவராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கண்டிப்பாவே இல்லை. எங்க தளபதி தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆகிறத பத்தி பேசிட்டீங்க, கூட்டணியோட தயவுனால முதலமைச்சர் ஆகிறத பத்தி பேசிட்டீங்க, எதிர்கட்சி தலைவர் ஆகிறத பத்தி பேசிட்டீங்க. ஆனா இந்த நடுவில் துணை முதலமைச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கீங்க, அந்த ஆப்ஷன் பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு கூட சொல்ல யோசிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் கல்யாண வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடா போனமா தான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒருவேளை திரு விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கான ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அந்த ஆப்ஷனை கண்டிப்பாவே தட்டி கழிச்சிடணும். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டாருன்னா அவர் ஏற்கனவே அடுத்த 2029 2030 எலெக்ஷன் வரைக்கும் களத்துல இருப்பாரான்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி அவ்வளவுதான், அவரோட கதை க்ளோஸ் தான். பட் ஒருவேளை திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் துணை முதலமைச்சரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மு கருணாநிதியோட துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட துணை முதலமைச்சரா இருக்காரு. இதுல 2 பேருக்கு துணை முதலமைச்சர் பதவின்றது பக்காவா பொருந்திருந்தது. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவின்றது பெயரளவான பதவியா மட்டும்தான் இருந்தது. இப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவின்ற ஒரு ஆப்ஷன் வந்தாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவரு எய்தர் முதலமைச்சரா இருக்கணும் இல்ல அரசியலை விட்டு வெளியே போயிடணும். இன் பிட்வீன் எது வந்தாலுமே அது திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாவே சூட் ஆகாத ஒரு பதவியா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாவில ஹீரோ வரத்துக்கு பல பேர் பலவிதமான வழிகளை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனா குணச்சித்திர நடிகரா, அதன் பிறகு சின்ன ஹீரோவா கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சு ஹீரோ வந்தாரு. சத்யராஜ் ஒரு மாதிரி வந்தாரு, சிவகார்த்திகேயன் ஒரு மாதிரி வந்தாரு, விஜய் சேதுபதி ஒரு மாதிரி வந்தாரு, சூர்யா ஒரு வகை, கார்த்தி ஒரு வகை, அஜித் ஒரு வகை, தனுஷ் ஒரு வகை, ஜெயம் ரவி ஒரு வகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் வந்திருக்காங்க.
பின்புலம் இல்லாத நடிகர்கள் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி 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 மேல வருவாங்க. அதுவே வாரிசு நடிகர்கள் எடுத்த உடனே ஹீரோ ஆயிட்டு இருப்பாங்க. திரு விஜய் அவர்களும் ஒரு வாரிசு நடிகர் தான், ஸ்ட்ரைட்டா ஹீரோ ஆனவர் தான். அதனாலதான் அவர் என்ன யோசிக்கிறாரு, ஸ்ட்ரைட்டா என்ன சினிமா விட்டமா ஸ்ட்ரைட்டா சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பான் வித் சில்வர் ஸ்பூனா பிறந்ததுனால திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி சூட் ஆனாலும் சூட் ஆகலாம். மற்றபடி இந்த துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் மாதிரியான பெயரளவு பதவிகள், உழைக்கிற பதவிகள் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே சூட் ஆகாது. இதுல திரு விஜய் அவர்கள் யாரோட துணை முதலமைச்சரா போகிறாரு? அதிமுகவோட துணை முதலமைச்சரா? ஏங்க அதிமுக தான் ஊழல் சக்தியாச்சு. ஏங்க திமுகவோட போறாரா? எங்க திமுக தான் தீய சக்தியாச்சு. அவர் எப்படி இந்த ரெண்டு கட்சியோட போக முடியும் அப்படின்ற பாயிண்ட் இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷனா மட்டும்தான் இருக்க முடியும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கல. கூட்டணி தயவுலையும் அவர் முதலமைச்சர் ஆகல. திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆக முடியல. அவர் எதிர்கட்சி தலைவரும் ஆகல. இந்த 4 ஆப்ஷனும் போன பிறகு திரு விஜய் அவர்களுக்கு முன்னாடி இருக்க மீதம் இருக்க வாய்ப்புகள் என்னென்ன? டபுள் டிஜிட்ல சீட்டு ஜெயிக்கிறது. அடுத்து திரு விஜய் அவர்கள் மட்டும் ஜெயிச்சு டபுள் டிஜிட்ல ஓட்டு எடுக்கிறது, அதாவது ஒரு 20% மாதிரி ஓட்டு எடுக்கிறது. அடுத்த ஆப்ஷன் திரு விஜய் அவர்களும் தோத்து டபுள் டிஜிட், அதாவது 20% வரைக்கும் ஓட்டு எடுக்கிறது. அடுத்து யாருமே ஜெயிக்கல, 20% விட கம்மியா ஓட்டு எடுக்கிறது. இருக்கிறதுலே ஒஸ்ட் ஆப்ஷன் என்ன? யாருமே ஜெயிக்கல, சிங்கிள் டிஜிட்ல ஓட்டு எடுக்கிறது, நாம் தமிழர் கட்சியோட குறைவா ஓட்டு எடுக்கிறது. இது இல்லாம ஒரு பாயிண்டா ஷார்ட்டா பார்க்க ட்ரை பண்ணலாம். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகல, துணை முதலமைச்சர் ஆகல, எதிர்கட்சி தலைவர் ஆகல. திரு விஜய் அவர்கள் ஜெயிக்கிற தொகுதியோடு சேர்த்து தாவேகா டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ சீட்டை வின் பண்ணா என்னவாகும்? முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற ஒரு கட்சி டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஆனா அந்த கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள்னு சொல்லும் போது அது பெரிய விஷயமானு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தன்னை ஒரு பக்கா மாசா தமிழ்நாட்டுல ஒரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்க, ஒரு விஜய் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, எங்களாலதான் 85% ஓட்டே போலா இருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்களை திரு விஜய் அவர்களும் சரி, அவரோட கட்சிகளை சேர்ந்தவங்களும் சரி, கட்டுக்கதையா இல்லாம கணக்கே இல்லாம கதையா விட்டுருக்காங்க. இப்படி டபுள் டிஜிட்ல ஜெயிச்சு ஒருவேளை தாவேக்கா எதிர்கட்சி அந்தஸ்துன்ற வரைக்கும் போகாம போயிடுச்சுன்னா அதன் பிறகு எம்எல்ஏவை ஜெயிச்சவங்களும் திரு விஜய் அவர்களும் தொடர்ந்து களத்துல இருப்பாங்கன்றத ஒரு கேள்வியே. நாம எல்லா பாயிண்ட்லயுமே திரு விஜய் அவர்கள் களத்துல தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டே வரும். அந்த கேள்விக்கு திரு விஜய் அவர்கள் மே 4வது ரிசல்ட் வந்த உடனே அது என்ன ரிசல்ட்டா இருந்தாலும் அவர் தொடர்ந்து அரசியல்லையே பயணிக்க போறாரா இல்ல பேக் டு சினிமான்ற முடிவை அவர் உடனே அறிவிச்சிடணும். அப்படி இல்லாம ஜனநாயக படம் இல்லீகல் ஆன்லைன் லீக் ஆயிடுச்சு, அதனால தயாரிப்பாளர் நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்காக நான் ஒரு படத்தில் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவுக்கு போயிட்டாலுமே அவனோட அரசியல் கரியர் அன்னியோட முடிய போகுதுன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படிலாம் இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறதுன்றது பொது பார்வையில பெரிய விஷயம். ஆனா திரு விஜய் அவர்களாம் பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் டபுள் டிஜிட்ல சீட்டு ஜெயிக்காம சிங்கிள் டிஜிட்ல சீட்டு ஜெயிச்சா என்னவாகும்? அவரு ஒரு மிகப்பெரிய கண்ணாடி கோட்டை உருவாக்கி வச்சிருக்காரு. எதன் மூலமா உருவாக்கி வச்சிருக்காரு? தன்னோட சினிமா பிரபலத்தின் மூலமா ஒரு கண்ணாடி கோட்டையை உருவாக்கி வச்சிருக்காரு. ஒருவேளை தாவேக்கா சிங்கிள் டிஜிட்ல மட்டும் சீட்டை ஜெயிச்சாங்கன்னா அந்த கண்ணாடி கோட்டை அப்படியே சுக்கு நூறா செதஞ்சு போயிடும். ஒருவேளை அதிமுக திமுகன்னு இந்த 2 திராவிட கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம போச்சுன்னா திரு விஜய் அவர்களை தவிர மற்ற 8 பேருமே எந்த கட்சிக்கு வேணாலும் போயிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வேட்பாளர்களை மற்ற கட்சியில இருந்து கலாய் வந்தாரு. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் சிங்கிள் டிஜிட்ல மட்டும் சீட்டு ஜெயிச்சாருன்னா கடன் வாங்கிட்டு வந்த வேட்பாளர்கள், அதாவது கடன் வாங்கிட்டு வந்த வேட்பாளர்கள்ல எம்எல்ஏ ஜெயிச்சவங்க எங்க இருந்து வந்தாங்களோ திரும்ப அந்த கட்சியே போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகாம, துணை முதலமைச்சர் ஆகாம, எதிர்கட்சி தலைவர் ஆகாம, இரட்டை இலக்கத்துல சீட்டு ஜெயிக்காம, ஒற்றை இலக்கத்திலேயே சீட்டு ஜெயிக்காம திரு விஜய் அவர்கள் மட்டும் எம்எல்ஏ ஆனார்னா தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு குருக்கள் வர வழி விடுக்கோ, ஒரே ஒரு எம்எல்ஏ ஜோசப் விஜய் அவர்கள் வர வழி விடுக்கோ அப்படின்ற மாதிரிதான் இருக்குமே. ஏன்னா திரு விஜய் அவர்கள் மட்டும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5 வருஷம் சட்டமன்றத்திலேயே திரு விஜய் அவர்கள் தான் அதிக நாள் ஆப்சண்டான எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பேர் எடுப்பாருன்றது என்னோட ஒரு வைல்டு கெஸ்ஸிங். அடுத்து சோழமுத்தா கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேச்சனை இப்ப பாத்துக்க 233 பேரா போய் ஒரே ஒரு ஆளா வந்திருக்க, தனி மரமா வந்திருக்க. நாங்க தான் அப்பவுமே சொன்னமே
தனி மரம் தோப்பாகாது, போடுற கூட்டம்லாம் ஓட்டாகாது, எங்கேயும் பேச்ச கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை சுத்தி நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல், கலாய்னு சொல்லி இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து திரு விஜய் அவர்களை சட்டமன்றத்திலையும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியவும் சரி, சினிமாவில ஹீரோவா இருந்த திரு விஜய் அவர்களை, சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த திரு விஜய் அவர்களை ஒரு காமெடி பீஸா சித்தரிக்க தொடங்குவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. திரு விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆனாலே அவர் காமெடி பீஸ் ஆகிடுவாங்கன்னா, ஒருவேளை திரு விஜய் அவர்களும் எம்எல்ஏ ஆகாம பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு சொல்லி 2 தொகுதியிலும் தோத்துட்டாருன்னா அவரோட நிலைமை என்ன ஆகுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்க. அடுத்த சினாரியோ, தாவேகா போட்டியிற 233 தொகுதியில எந்த இடத்துலயுமே ஜெயிக்காம ஒரு 20%, அதாவது பல கருத்து கணிப்புகளை சொல்ற மாதிரி ஒரு 20% ஓட்டு எடுத்தா அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மையிலேயே முதல் எலெக்ஷன்ல ஒரு கட்சி 20% ஓட்டு எடுக்கிறது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சாதனை. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி 20% எடுக்கிறது வேற யாரோ ஒரு கட்சியா இருந்தா அது பரவாயில்ல. ஆனா 20% எடுத்தது யாரு? தளபதி தளபதி தளபதி. உங்க விஜய் உயிரான பவனா சொல்லி பாட்டு போட்ட தளபதி 233 தொகுதியில போட்டி போட்டு எந்த இடத்துலயுமே ஜெயிக்காம 20% எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்படி 233 தொகுதியில போட்டிட்டு 233 தொகுதியிலுமே தோல்வியை தழுவி தாவேக்கா 20% ஓட்டை எடுத்தாங்கன்னா அந்த 20% ஓட்டுன்றது நாம ஏற்கனவே என்ன சொன்னோம், திரு விஜய் அவர்களுக்கு உழவு வேண்டிய ஓட்டுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்த ஓட்டு தான் இந்த 2026 எலெக்ஷன்ல விழுந்திருக்கு. அப்படி விழுந்த ஓட்டு 20%னா அந்த 20%ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே போய் திரு விஜய் அவர்கள் ஒருவேளை 2029 போட்டி இட்டாருன்னா அந்த 20 5 ஆகலாம், அதை விட கம்மியாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த வீடியோவில் நாம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுல தொடங்கி டபுள் டிஜிட்ல, அதாவது 20% இருக்கும் ஓட்டு எடுக்கிறதுக்குமான எல்லா சினாரியோவையும் பார்த்தோம். நம்ம கிட்ட இருக்க ஆப்ஷன்ல, நம்ம கிட்ட இருக்க சினாரியோல கடைசி சினாரியோ தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சிங்கிள் டிஜிட்ல ஓட்டு எடுக்கிறது, நாம் தமிழர் கட்சியை விட குறைவான ஓட்டு எடுக்கிறது. ஒருவேளை திரு விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியோட குறைவான ஓட்டு மட்டும் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், மே 5ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் பனையூர் வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட முதல் செய்தியாளர்கள் சந்திச்சு நான் அரசியலுக்கு வந்தது தப்பு தான், நான் அரசியலுக்கு வராம இருந்திருக்கணும், நான் அரசியலுக்கு வந்து ஓட்டு பிடிச்சது தப்பு தான், அதனால நான் அரசியலை விட்டு விலகிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அரசியலை விட்டு விலகிட்டாருன்னா ஓகே. அப்படி இல்லாம நாம் தமிழர் கட்சியை விட தாவேகா குறைவான வாக்குகளை வாங்கி திரு விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடாம இருந்தாருன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு நாளும் நினைச்சு அழறாமான ஒரு செயலை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளும் தங்கைகளும் கலாச்சி திரு விஜய் அவர்களையும் திரு விஜய் அவர்களை சார்ந்தவங்களையும் சும்மா அப்படியே என்ன பண்ணுவாங்க, கதற அழ விடுவாங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் எத்தனை சீட்ல ஜெயிப்பாரு, எத்தனை % ஓட்டு எடுப்பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதப்பவே திரு விஜய் அவர்களோட ஒவ்வொரு செயல்பாட்டையும் கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியா எதிர்த்து வந்த நாம் தமிழர் கட்சி ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தங்களை விட கம்மி % ஓட்டு எடுத்துட்டாருன்னா அதன் பிறகு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, ஒரே கலாய் ட்ரால் சிரிப்பு தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கு அழுகை மட்டும்தான். தளபதி அப்ப தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி எடுக்கிற ஓட்டை விட அதிகமா எடுத்துட்டாங்கன்னா தாவேக்காவை சேர்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை கலாய்க்காம விட்டுற போறாங்க அப்படி கூட கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி ஒருவேளை தாவேக்கா வாங்குற ஓட்டை விட கம்மியா ஓட்டு எடுத்தாலும் அவங்க திரும்ப தில்லா கெத்தா கொள்கையோட கோட்பாட்டோட 2029 நாடாளுமன்ற தேர்தலில் 20 ஆண்கள் 20 பெண்கள்னு சொல்லி எப்பவும் போல மறுபடியும் ஒரு முறை தைரியத்தோடவும் விடாமுயற்சியோடவும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட போறதா அவங்க ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் இந்த நொடி வரைக்கும் அரசியலே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாரா இல்ல பேக் டு சினிமாவுக்கு போயிடுவாரான்னு சொல்லி அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி, நாம நாம் தமிழர் கட்சியை பத்தின பாயிண்ட்கள் எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகளை பத்தி பேசும்போது தெளிவா பார்த்துக்கலாம். அதனால திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுல தொடங்கி நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்கு சதவீதம் வாங்குறது வரைக்குமான எல்லா சினாரியோவும் நம்ம பார்த்துட்டோம். இந்த சினாரியோவை தாண்டி ஒரு சின்ன பாயிண்ட் இந்த வீடியோ நான் ஆட் பண்ண ஆசைப்படுறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின முதல் நாள்ல இருந்தே இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி.
திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. ஐயா ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொன்னாரு, திமுகவை பார்த்து பவளவிழா பாப்பாவை சொன்னாரு சொல்லி திரு விஜய் அவர்கள் இந்த எல்லா கட்சிகளை பத்தியும் எண்ணற்ற விமர்சனம் வச்சிருந்தாரு. அதுக்கு திமுக அதிமுக தலைவர்கள் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் பெரிய அளவுல திரு விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணாங்களான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. இதுக்கு என்ன காரணம் யோசிச்சா இதுக்கு ஒரே காரணம் எலெக்ஷன் மட்டும்தான். எங்க திரு விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தாலோ இல்ல வேற ஏதாவது செயல்பாட்டில் ஈடுபட்டாலோ அது திரு விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா போயிடுமோ, அதனால திரு விஜய் அவர்கள் பெரிய அளவுல வளர்ந்துருவாரோ, நம்மளோட வாக்கு வங்கி குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிதான் அதிமுகவும் சரி திமுகவும் சரி திரு விஜய் அவர்களை பட்டும் படாம ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 வரப்போகுது. மே 4 ரிசல்ட் வரும்போது ஒன்னு திமுக ஆட்சிக்கு வரணும், இல்ல அதிமுக ஆட்சிக்கு வரணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். ஒருவேளை இவங்க 2 பேர்ல ஏதோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகி திரு விஜய் அவர்கள் நாம சொன்ன சினாரியோல எதிர்கட்சி தலைவர் ஆகிறத விட குறைவான ஏதோ ஒரு ஆப்ஷன் அளவுக்கு வெற்றி பெற்று இருந்தாருன்னா இத்தனை நாளா திரு விஜய் அவரோட விமர்சனங்களுக்கு பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாத 2 கட்சியை சேர்ந்தவங்க, திரு விஜய் அவர்கள் பேசுனதுக்கெல்லாம் அமைதியா இருந்த இந்த கட்சியை சேர்ந்தவங்க இதன் பிறகு திரு விஜய் அவர்களுக்கு பாடம் புகட்ட தயாராவாங்க. ஏற்கனவே திரு விஜய் அவரோட ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல. அந்த படத்தை யாரும் ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ணது யாராவனா இருக்கலாம், ஏன் விஜயாவே கூட இருக்கலாம்னு சொல்லி எண்ணற்ற செய்திகள் வந்துட்டு இருந்தாலுமே கூட ஒருவேளை திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்ன்றதை விட குறைவான அளவுல ஜெயிச்சுட்டாருன்னா அன்னிலிருந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நரகம் தான். ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி திரு விஜய் அவர்களை அடி அடி அடின்னு சொல்லி கண்டிப்பா அடிப்பாங்க. ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் தலைவா படத்தப்ப மேடம் ஜெயலலிதா கிட்ட அடி வாங்கினாரு. மெர்சல் மற்றும் சர்க்கார் படங்கள் வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாருன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கும்போது இப்ப திரு விஜய் அவர்கள் பல பேரை பகச்சிக்கிட்டாரு. தேவையில்லாத வார்த்தைகளை வெளியே விட்டிருந்தாரு. பர்சனல் அட்டாக்ஸ பண்ணியிருந்தாரு. எதுக்கு இது? தாங்கிட்ட கொள்கை இல்லைன்னு தெரியும், கோட்பாடு இல்லைன்னு தெரியும், சரியான திட்டங்கள் இல்லைன்னு தெரியும், நாம் ஒரு உழைப்பாளி இல்லைன்னு கூட திரு விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் திமுக அதிமுக பாஜகன்னு சொல்லி பல பேரை பகைச்சிட்டு இருக்காரு. இப்ப இருக்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தா திரு விஜய் அவர்களுக்கு அடி கம்மியா வருமா, இல்ல திமுக ஆட்சிக்கு வந்தா திரு விஜய் அவர்களுக்கு அடி கம்மியாகுமான்றதுதான். இந்த பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல சந்தானம் அவர்கள் அடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ரசிகர் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு உடனே நாங்க அதை விட மோசமானவங்க அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் கூட்டு போய் அடிப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப விஜய் அவர்களை இப்படி அடிக்கலாமா, விஜய் அவர்களை அப்படி அடிக்கலாமான்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்களும் அதிமுகவை சேர்ந்தவங்களும் ஏற்கனவே லிஸ்ட் போட்டு எழுத தொடங்கியிருந்தா ஒரு தகவல் வந்திருக்கான்னு தெரியல. நான் என்ன சொல்றேன் அந்த பாயிண்ட். இதை பத்தி பேசும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வரதுதான் திரு விஜய் அவர்கள் நல்லது. ஏன்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் டிவி பெட்டி எல்லாம் போட்டு உடைச்சாரு. அவரையே திமுக என்ன பண்ணாங்க, பழி வாங்காம அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டு தங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க. அதனால திமுக ஆட்சிக்கு வந்தா திரு விஜய் அவர்களை பட்டும் படாம டீல் பண்ணி அவரையும் அவங்க கூட சேர்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க, திரு விஜய் அவர்கள் இத்தனை நாள் தம்முடைய வந்தார் அமைதியா இருந்திருக்க இல்லையா, கடைசி கூட்டத்துல போயிட்டு தில்லு இருந்தா எடப்பாடியை விட்டு வெளியே சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட எடப்பாடி பழனிசாமி அவரோட மைண்ட்ல போய் ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சு. என்னையா எடப்பாடியை விட்டு வெளியே வர சொன்ன, உன்னை எடப்பாடிக்கே வந்து அவட காலில் விழ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்துல இருக்காருன்றதுதான் காது வழி செய்தியா வரப்படுகிறது. இப்படி திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற பேரை பகச்சுக்கிட்டதுனால அவங்க எல்லாருமே திரு விஜய் அவர்களை பழிவாங்க தயாராகிட்டு இருக்காங்க. இதனால திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா சரி, எதிர்கட்சி தலைவர் ரேஞ்சுக்கு வந்துட்டாலும் ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துல திரு விஜய் அவர்கள் இப்பவே ஏதோ ஒரு நாட்டுக்கு விசா வாங்கிட்டு ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அதன் பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சினிமாவில் நடிக்கலாமா இல்ல அரசியலே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற முடிவு எடுத்தாதான் நல்லா இருக்குன்றது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். ஏங்க எங்க தளபதி யாரு தெரியுமா, அவர் கால்வாய் இல்லைங்க காட்டாரு, அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் சொல்லி எல்லா இடத்துலயும் எங்க தளபதி இல்லைங்க. அவரை போய் தமிழ்நாட்டோட வெளியே போற சொல்றீங்க, அவரு தாங்க தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவரோட பக்காமா கட்சியை சேர்ந்தவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள்லாம் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மட்டும்தாங்க. அவருக்கு ஓட்டு போட்டவங்க வெளியே வந்து ரீல்ஸ் போட்டதுனால அது பெரிய விஷயமா ட்ரெண்ட் ஆயிருக்கு. மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க ரீல்ஸ் போடல, ஷார்ட்ஸ் போடல, அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லி பல தகவல் வந்துட்டு இருக்கு. நாம இந்த வீடியோல திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுல தொடங்கி கடைசியா இந்தியா விட்டு, அதாவது தமிழ்நாட்டை விட்டே வெளிநாட்டுக்கு போறதுக்கு வரைக்குமான எல்லா சின்னரசை பத்தியும் பேசிட்டோம். அதனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போறாரா,
துணை முதலமைச்சர் ஆக போறாரா, எதிர்கட்சி தலைவர் ஆக போறாரா, டபுள் டிஜிட்ல சீட்டு ஜெயிப்பாரா, டபுள் டிஜிட்ல ஓட்டு எடுப்பாரா, அட்லீஸ்ட் நாம் தமிழர் கட்சியாவது பீட் பண்ணுவாரா, பண்ண மாட்டான்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. இந்த எல்லா கேள்விக்குமான பதில் மே 4ஆம் தேதி தெரிய வரும். நாம் அடுத்து திரு சீமான் அவர்களை பத்தி இந்த வீடியோவிலேயே திரு சீமான் அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை பத்தி இந்த வீடியோல பேசலாம் தான் இருந்தோம். ஆனா நம்ம ஏற்கனவே திரு விஜய் அவர்களை பத்தி நிறைய நேரம் பேசிட்டதுனால வீடியோ டியூரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால நாம திரு சீமான் அவர்களுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகளை பத்தி நாம அடுத்த வீடியோல தெளிவா பாத்துக்கலாம்.